என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் அவர் செய்வார். நீயா உன்னை கூட்டலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது உன்னால முடியாது. உன்னை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது உன்னால முடியாது. தேவன் உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வார். யூடியூப்ல ஒரு பாட்டி என்ன செய்தாங்க, 30 வயதா இருக்கும் பொழுது அவருடைய ஹஸ்பண்ட் மறைச்சிட்டாங்க. அழகா பிரசங்கம் பண்ணுது, சுவிசேஷம் மறிக்குது. பார்க்குறீங்களா என்ன தெரியல, ஒரு வயசான பாட்டி. இப்போ மோகன் சிலாசஸ் அண்ணன் கூட அந்த பாட்டியை கூப்பிட்டு என்ன செய்யிருக்காங்க, கௌரவப்படுத்தியிருக்காங்க. யோசித்து பாருங்க, அந்த பாட்டி சொல்கிறாங்க சின்ன வயசுல என்ன செய்யிட்டாங்க, 30 அதுக்கு கம்மியாக தரல, அவங்க டெத் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்திருக்காங்க, அவங்க கட்டட வேலைக்கு போய் கட்டட வேலை செய்து அவர்கள் பிள்ளைகளை பற்றி இருக்காங்க. அதில் அவங்க சந்தோஷம்தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்க, வயசான பாட்டி. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு டெய்லி யூடியூப்பில் வசனத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அது அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளாக இருக்குது. வயசான ஒரு பாட்டி அவங்க சொல்கிறாங்க, வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் எதை செய்யணும்னு தேவன் வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீ அதுலேருந்து ஒன்னையும் கூட்டாத, ஒன்னையும் குறைக்காத. உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனைவியை தர வேண்டும், அல்லது உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை தர வேண்டும், அல்லது உன் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் நீ எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே தேவனுடைய தீர்மானம் தாங்க. அதோட நீ ஒன்னையும் கூட்ட முடியாது, ஒன்னையும் குறைக்கவே முடியாது. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் தான் கொல்லுவாராம், அவர் தான் உயிர்ப்பிப்பாராம், அவர் தான் உயர்த்துவாராம். அப்போ எல்லா கண்ட்ரோலும் யார் கையில் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரோலும் கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. அவர் என்ன செய்ய சித்தமோ அதை மாத்திரம் தான் செய்வார். நீ அதுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, அவர் தானே உயர்த்துவார்னு சொன்னாரு, அவர் உயர்த்துவார். அதுக்கு முன்னாடி நீ பணக்காரன் ஆகணும்னு நினைக்காத. ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்யறாரா, அவர் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன், அவர் ஆசீர்வாதங்களை தருகிறவர். அவர் தந்தானா அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அதனோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்டவே மாட்டார். நீ பணக்காரன் ஆகணும் ஏதோ தில்லு முள்ளு பண்ணி பணக்காரன் ஆயினாலும் அதுல ஒரு வேதனையை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ நல்லா புரிஞ்சுங்க. உன் வாழ்க்கையில் உன்னை எப்படி நடத்தணும் கர்த்தருக்கு தெரியும். நீ அவருக்கு ஆலோசனை கொடுக்காத, அதில் கர்த்தர் உன்னை நடத்துவார். அருமையான சகோதரர் சொன்னாங்க, லஞ்சம் வாங்கியிருந்தால் அவரும் பெரிய ஆளாக இருக்கலாம், அவங்க தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டிருக்கலாம், அவங்க குறைவுபட வேண்டியது அவசியமே இல்லை. அந்தோனி பிரதர் சொன்னாங்கல்ல, லஞ்சம் வாங்கினா வாங்கியிருக்கலாம், ஆனால் அவங்க வாங்கலை. அதனால் கர்த்தர் விட்டுற மாட்டார், அதுக்கு பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். புரியுதுங்களா? எது ஆண்டவர் செய்கிறாரோ அதை உன் வாழ்க்கையில செய்வார். அதனோட நீ ஒன்னையும் கூட்டாத, நீ ஒன்னையும் குறைக்கவும் குறைக்காத. அதுதான் ஆண்டவர். அதுக்கு அடுத்தது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிங்க. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பரவாயில்லைங்களாங்க? வசனத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த வாரம் என்ன வசனத்தை சொல்லணும், அப்பதான் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே செய்ய அவரால் முடியும். பாஸ் பண்ண முடியும், ஃபெயில் ஆக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும், உன்னை மேன்மைப்படுத்த முடியும், உன்னை கனப்படுத்த முடியும். ஒன்று ஒரு காரியம் நீ கேட்டோன்னே கர்த்தர் கொடுப்பார், ஒரு காரியம் பல வருஷங்கள் தாமதித்து கர்த்தர் கொடுப்பார். அது எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. நீங்களும் உன்னை கூட்டாதீங்க, உன்னை குறைக்காதீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்திருக்கார், நீ அவருடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தான் கர்த்தர் இப்படி செய்கிறார். நீ கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவர் தான் என் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் பயந்து இருக்க வேண்டுமா? நிறைய பேர் அவருடைய சமூகத்தில் பயந்து இருக்க அவர்களுக்கு என்ன செய்யல, மனதில்லாதபடி இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 11:3. ஏன்னா டைம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கிறதா. அவர் தமது கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயமாய் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்குமா. ஹல்லேலூயா. குருடனையும் நான் தான் படைச்சேன்றாரு, செவிடனையும் நான் தான் படைச்சேன்றாரு, ஏழையும் நான் தான் படைச்சேன்றாரு. ஏன் ஆண்டவரே இப்படி செய்றீங்க நம்ம கேட்கறதுக்கு ஏதாவது முடியுமா? முடியாது.
அவர் சொல்லுவார், டேய் அவனை குருடா நான் படித்தேன், நான் தான் அவனை காப்பாற்றிட்டு வரேன், நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற? அவனை சப்பானியாக படித்தது நான் தான், எனக்கு தெரியும், ஆனால் அவனை போசிக்கிறது நான் தான். ஒரு தம்பி நல்லா படித்தவன் தம்பி, அவன் கையில் என்ன செய்து 4 காலில் நடந்து போகிறான். அவனை ஒரு ரோட்டை வச்சு நான் ஆத்தூர் போயிருக்கோம்ல, லேபில் உட்காந்துருக்கிற பிளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த தம்பி 4 கால் நல்ல ஃபேண்ட்டு ஷர்ட் போட்டிருக்கான், அவனால் நடக்க முடியல, கால் கோணையாக இருக்குது, கை சரியில்லை, ஒரு கை நல்லா இருக்குது, ஒரு கையில் ஊனி இருக்கான், ஒரு கையில் நோட்டை வச்சுட்டு அப்படியே விரித்து போகிறான். பைக்கில் போகிறான், நிற்கிறான், 50 ரூபா 100 ரூபா போடுறான். எல்லாரும் என்னால் தாங்க முடியல, உள்ளேருந்து எழுந்து வந்து அந்த தம்பிக்கு என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு உள்ள போனேன். ஆண்டவர் போசிக்கிறாரா இல்லையா? எல்லாரையும் போசிப்பார். நீ அவருடைய சமூகத்தில் பயந்துரு. அவருடைய சமூகத்தில் பயந்து நீ இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்குமா? அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, அவருக்கு நீ பயந்து நடப்பா, உன் வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர் செய்வார். ஒரு சில வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், வாசிக்கலாமா? சங்கீதம் 86:11. இன்னொருத்தர் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 28:14. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுக. பாருங்க, அவருக்கு பயப்படுதல் உகந்த வாசனையா இருக்கும். இங்க சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் உமது சத்தியத்தில் என்ன செய்வேன்? நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. இன்னைக்கு இருதயம் ஒருமுகப்படாதபடியினாலதான் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உமக்கு பயப்படும்படி எது ஒருமுகப்பட வேண்டுமா? முதல்ல இருதயம் தாங்க ஒருமுகப்பட வேண்டும். புரியுதுங்களா? இருதயம் ஒருமுகப்பட்டா நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுவே. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:14 வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீயில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கணுங்க. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்துருக்க எத்தனை பேர் 100க்கு 100 ஆண்டுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கேன்னு சொல்ல முடியும்? அல்லது 100க்கு 100 நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியும்? 100க்கு 100 கர்த்தர் விரும்புகிறபடி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியும்? 100க்கு 100 எத்தனை பேர் பைபிளில் நான் வாசிக்கிறேன், அவர் விரும்புகிறபடி நான் வாசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமாங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் நீதிமான்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க? நீதிமான் ஒருவனும் இல்லை. நல்ல பிதாவே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லும்பொழுது, ஏப்பா நல்ல போதகரேன்னு என்ன சொல்ற அப்படின்னு சொல்றாரா? அவரே அவ்வளவு நீதிமான், அவர் தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவராலே சொல்ல முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நீதிமானா இருக்கேன், எனக்கு ஒரு குறைவு இல்லை, நான் சரியா தான் இருக்கேன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுது, எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முதலாவது சொன்ன, கர்த்தருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்குமா? அல்லேலூயா. ஏசாயால ஒரு வசனம் படிச்சு, என்ன சங்கீதத்தில் படிச்சோம், அவருக்கு பயப்படும்படி என் இருதயத்தை என்ன செய்யுங்க ஆண்டவரே? ஒருமுகப்படுத்துங்க. மூன்றாவது, எப்பொழுதுமே கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? பயந்து இருக்க வேண்டும். ஏன்னா நீ ஒன்னையும் கூட்டாத, ஒன்னையும் குறைக்காத, கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை அவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுது, இளம் வயதில் வாகம் பண்ணப்பட்டு தள்ளப்பட்டவளை போல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆரம்பிச்சு அவளுக்கு நிறைய வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி அவளை தேற்றுவார். அப்ப கைவிடப்பட்டுட்டா புருஷன் கைவிடலாம், ஆனா ஆண்டவர் கைவிடுவாரா? இல்லை. கர்த்தருக்கும் தெரியும் நீ கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள், தள்ளப்பட்டவள், எல்லாமே அவளுக்கு தெரியும். நீ எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்துரு, உன்னை கர்த்தர் நடத்துவா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 5:4 வசனம். 5:7 அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். அநேகருடைய வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. சொப்பனங்கள் எப்படி இருக்குதா? மாயா இருக்கிறது. அநேகருடைய வார்த்தைகள் வியர்த்தமாய் இருக்கிறது. ஆனா நீ, ஆண்டவர் வேதம் சொல்லுது, நீ தேவனுக்கு பயந்துரு. ஒவ்வொரு சிலர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த பிள்ளை பிறந்த உடனே நாங்கள் வீடு கட்டினங்க, இந்த பிள்ளை பிறந்த உடனே நாங்கள் கார் வாங்கினங்க,
என் பிள்ளை என்ன செய்யுது, பெரிய பிள்ளை ஆனோன்னே எங்களுக்கு இப்படி நடந்ததுங்க அப்படி நடந்துங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, தர்த்தரம் பிடிச்சது நானும் தான் 2 பெற்றிருக்கேன், இது பிறக்கக்குள்ள ஒன்றுமே கிடைக்கலையே, ஒன்றுமே வாங்கலையே, அவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, கல்யாணம் பண்ணனால தான் என் பொண்டாட்டி வந்த பின்னாடி இதெல்லாம் எனக்கு கிடைச்சது சொல்லுவாங்க. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டி என்னால் ஒன்றுமே கிடைக்கல. இவர் சொல்லுவார், சனியை இதை கட்டிட்டு வந்த நேரம் எனக்கு தரித்திரம் பிடிச்சிச்சு, எனக்கு கிடைச்ச வேலை கூட என்ன செய்த போயிடுச்சு. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அநேகருடைய வார்த்தைகள் வியர்த்தமாக இருக்கும், அது உன்னை என்ன செய்யும், ஐயோ இவங்கள மாதிரி எனக்கு ஆகலையேன்னு நினைக்காத, நீ எப்பொழுதோ கர்த்தருக்கு பயந்திருக்க பழகு. கர்த்தர் உன்னை எப்போ உயர்த்தணும் எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நிறைய எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனால் ஒரு சில காரியங்களை சொல்லி நம்முடைய அடுத்த வாரம் கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். எல்லா பாஷைக்காரரும் எல்லா ஜாதியாரும் கர்த்தருக்கு முன்பாக பயந்து என்ன செய்தார்களா, நடுங்கி கொண்டு இருந்தார்கள். ஏன்? இஸ்ரவேலின் தேவன் தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை தேவன் என்ன சொல்றாங்க, அறிந்தார்கள். அதனால தான் என்ன செய்யறாங்க, அவருக்கு முன்பாக நடுங்கி பயப்படுகிற பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க, அதிபதிகளாக இருக்கட்டும், அவங்க பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், பாசைக்காரராக இருந்தாலும், ஜாதியாராக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும், பயந்து தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி பயப்படுறோம், உங்கள் சாமி முன்னாடி நீங்கள் பயப்படுங்க, அவர் வேணா அவங்களுக்கு தரும். அந்த சாமியை பார்த்து இல்லை, சகல ஜனம் நீ கடவுளுக்கு பயப்படாத நடந்தேன்னா அவனோட வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நீதியில் கொண்டு அவருடைய கண்கள் துன்மார்க்கு மேல் நோக்கமாக இருக்குது, நீதிமானையும் பார்த்துட்டு தான் இருக்கார். துன்மார்க்கருக்கு ஏற்ற தண்டனை அவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாமா? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் எனக்கு என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கோ, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கோ, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நீ எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி உன் இருதயத்தை ஒருமனப்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு பயந்திருக்க, என் நாமத்துக்கு பயந்திருக்க உன் மேல கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவா. யாரும் யாருக்கும் கொடுத்தாலும் திருப்தியாக முடியாதுங்க. யாரும் யாருக்கும் கொடுத்து திருப்தியாக முடியாது. யாரும் யாருக்கும் கொடுத்து திருப்தியாக முடியாது. அதை எதிர்பார்க்காதீங்க. என் அண்ணன் கொடுக்கல, என் அக்கா கொடுக்கல, இல்லை எங்கள் அம்மா கொடுக்கல, எங்கள் சொந்த பந்தம் என்னை உயர்த்தலை, அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை உயர்த்தணும்னா அவர் தான் உயர்த்தணும். ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்வார்? சோதோம் குமார பட்டணத்திலிருந்து அவனுடைய சகோதரனை என்ன செய்வாங்க, இஸ்ரவேலை பிடித்து கொண்டு போய் திரும்பி கொண்டு வரும் பொழுது அந்த ராஜா சொல்லுவார், பொருளெல்லாம் நீ வச்சுக்கப்பா, ஜனங்களை மாத்திர நினைத்தா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு சரட்டை கூட, ஒரு தேங்காய் ஓடு கூட நான் வாங்க மாட்டேன்ப்பா அவன்கிட்ட. என் தேவன் தான் என்னை என்ன செய்யணும், உயர்த்தணும். இன்னும் நான் அவன்கிட்ட வாங்கினேன்னா என்னால் தான் நீ பணக்காரனான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்வார். ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்தார். அவருடைய வாழ்க்கையில் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருந்தது. யாக்கோப்பு கோளும் கையுமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி போனால் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையின்படி திரும்பி வரும் பொழுது இப்போ சொல்லுகிறான், இவ்விரண்டு பரிவர்த்தனைகளோடு நான் என்ன செய்தேன், கர்த்தர் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேலே நீதியின் சூரியனாகிய நேசு உதிப்பா. அவருடைய செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க. யார் மத்தியில் உங்களை குறைவா வைக்கவே மாட்டாருங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, நான் உமக்கு முன்பாக பயப்படும்படி என் இருதயத்தை ஒருவப்படுத்துங்க. உமக்கு பயப்படுது உனக்கு என்ன செய்து உகந்த வாசனையா இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கு பயந்திருக்கும் நீதியின் சூரியன் உதிக்க சொன்னீங்களே, என் மேல உதிங்க ஐயா. உமக்கு பயப்படுதலை எனக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி சங்கீதக்காரர் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நீங்க எதையும் கற்றுக்கொள்ளாதீங்க, உலகத்துல எதேதோ இருக்கு அதை கற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவா. மனுஷர் தமக்கு பயந்திருக்கும்படி தான் தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதை பிரசங்கிக்க நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா.
ஒரு சில காரியத்தை பார்த்தாலும் முழுமையா பார்ப்போம். 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டாம். வானத்தின் கீழ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கா. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அல ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் பண்ண உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ எப்போ உன் வாழ்க்கையில எதை எதை செய்யணுன்றது கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கு. வெண்ணையை தடவி தெருவெல்லாம் புரண்டாலும் ஒற்றை மனு தான் ஒட்டுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நீ என்ன தான் என் வெண்ணையவே தடவின, எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணையே தடவினாலும் தெருவெல்லாம் புரண்டு புரண்டு போனாலும் உன் முதுகில் எவ்வளோ உடம்புல ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், அதுக்கு மேலே ஒட்டவே ஒட்டாது. புரியுதுங்களா? அன்று எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. நீ சிகிரிக்க ஒரு காலம் இருக்கு, அழ ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாமே ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். எதுக்கு? நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக பயப்படும்படியா. ஹல்லேலூயா. என்னை கைவிட ஒரு காலம் உண்டுன்னா நீ உன்னை கைப்பிடிக்க ஆண்டுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறா. ஹல்லேலூயா. என்னை கைவிட்டாங்க, ஸ்தாபனம் கைவிட்டது, சொந்த பந்தம் கைவிட்டாங்க. என் அண்ணன் பையன்ட்ட சொன்ன, டேய் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம், ஆனால் அன்னைக்கு யாரும் என்னை விசாரிக்கலை, என்னை பார்க்கல, எல்லாரும் கைவிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி யோசிக்கலை. ஸ்தாபனம் வெறும் கையா என்னை அனுப்பினது. ஆண்டவரே நான் அழுதேன். எனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அன்னைக்குரிய பைசாக்கு 1500 வாடகை பெருசு தான். அந்த 1500 அந்த கரண்ட் பில்லு ஏதோ என்ன செய்த எகிரிடும், அப்படியே ஏதோ மோட்ரு போட்டா 800 900 கட்டுவேன். சாப்பிடணும் எதுவுமே இல்லை அன்று அணிச்சாரு. ஆனால் எதுவுமே என்ன செய்யலை, குறைவுபடவே இல்லை. கர்த்தர் நடத்திட்டே இருந்தார். அவங்க துரத்தி விட ஒரு காலம் இருந்துச்சு. அதனால தான் ஒரு சபையை கட்ட ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்தா. அவங்க தள்ளிவிட ஒரு காலம் உண்டு, நான் எழுந்து நிற்க ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்தா. ஆனால் அந்த காலத்துக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உன் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நீ எப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி ஆயிடுச்சு, ஒன்னால தான் ஆயிடுச்சு, என்னால தான் ஆயிடுச்சு, யாரை குற்றப்படுத்தாதே. உன் தலையில் உள்ள முடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அவருடைய உத்தரவின்றி உன் தலையில் அந்த முடி கூட கீழே விழாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வந்திருக்கா. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியாதான் கர்த்தர் சில சம்பவங்களை உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒழிய உன்னை கொடுமைப்படுத்த அல்ல. மற்றவர்களை குறை சொல்லாதே. வாழ்க்கையில திருமணம் ஆனது, ஆனால் கொஞ்ச நாள்ல என்ன செய்தது, நான் இழக்க நேரிட்டது. ஆனால் அதுக்காக என்ன செய்யல, கவலைப்படவில்லை. கர்த்தருடைய திட்டத்தை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபட கர்த்தர் விடமாட்டா. எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் என்ன செய்தாரா வச்சிருக்காரு. அதனால நீ பயந்து நட, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க 13வது வசனம் வரைக்கும். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுறாங்க, அதனால அவனுக்கு என்ன பலன் உண்டுன்னு ஆண்டு கேட்கிறார். நான் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுங்களா பாஸ்டர்மா, ஆனா என் வீட்டுல பத்தல தான், என் வீட்டுல சாப்பாட்டு குறைவா தான் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு தேவையான சந்திக்கப்படலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆண்டவரும் சொல்றாரு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால லாபம் ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யணுமா? அடுத்த வசனம், மனுபுத்திரர் பாடுபடும் இல்லம்மா. அடுத்து படிங்க. மனுபுத்திரர் பாடுபடும்படி, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அடுத்தது என்ன செய்யறதா இந்த பிரசங்கியார் சொல்றாரு, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையும் நான் பார்க்கிறேன். அடுத்தது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைக்கிறார்.
ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷன் கண்டே பிடிக்க முடியாதுங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, இது கல்யாண பத்திரிகையில போடுவாங்க மேல இருக்கிறத. அதினதின் கால அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார். இந்த கல்யாண பத்திரிகை பார்த்தாலும் எனக்கும் சந்தோஷம் தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல வர துக்கத்தை சரிப்பா நீ அனுபவிச்சுக்கப்பான்னு நினைச்சுக்குவேன் நான். அப்புறம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கேட்டு பாருங்க. பாவம் நீங்க உங்களை விட்டுறேன்ப்பா, உங்க குடும்பத்துல நான் கும்மி அடிக்க வரல. ஆனா அது சொல்றது என்னதான், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இதமா புல்டோசரா மாறுது. புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும் பார்த்தா உடம்பு ஊதுறத சொல்லல, புல்டோசர் மாதிரி உடம்பு ஊதுத அதை சொல்லல. நான் புல்டோசரை வச்சு இடிச்சா இந்த பில்டிங் எவ்வளவு நேரத்தில் இடிச்சிடலாம்? என்னம்மா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன செய்வான், இடிச்சிருவான். அப்பெல்லாம் இடிக்கிறதுக்கு சுத்தியை வச்சுட்டு கடப்பாரை வச்சு இடிச்சு ரொம்ப நாள். இப்போ இருக்க அம்மாங்க புல்டோசரா மாறி அப்படி டமடா இடிச்சு தள்ளி இப்படி கை வச்சு தள்ளுது, அது இடிச்சு உழுகுது, மரத்தை வேரோட பிடுங்கி எடுக்குது. இன்னைக்கு புல்டோசரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த கல்யாண பத்திரிக்கைக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குதான்னு பார்க்கணும். எனக்கு திருமணம் ஆகும் பொழுது என் அண்ணி சொன்னாங்க, அவருக்கு கை ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி கை என்ன செய்யுது இடது கையில் சாப்பிடுவார். என்னோட 18 வயசு பெரியவர். ஆனாலும் அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை, நீ அந்த சபைக்கு தாயாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை மனசில் பிடிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் தாயாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தா. வார்த்தை கேட்கறது பெருசல்ல, வாழ்றது பெருசு. பத்திரிகையில போடுவது பெருசல்ல, அதன்படி நீ வாழ்ந்து காட்டுவது தான் பெருசு. புருஷன் தன் மனைவியை அன்பு கூறணும், கூறு, வேற எங்கேயும் போய் கூறாத. மனைவியே உன் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி. இதை செய்தாலே அந்த குடும்பம் எங்கேயோ போயிடுங்க. கர்த்தர் வைத்த திட்டம்லாம் நிறைவேறுமா? சத்தியத்தை பத்திரிகையில மேல போட்டுச்சா இது மாப்பிளையே பாக்குது. அதனாலதான் அது கட்ட முடியல. அந்த வசனத்தை பாரு. இங்க பிரசங்கியார் வசனத்தை போதிப்பாங்க, இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, அமைதியெல்லாம் இருப்பாங்க. நாங்கள்லாம் கேட்டுட்டு உட்காந்துருப்போம், என்ன பிரசங்கம் இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. ஒரு பிரசங்கியார் சொன்னார், சிஎஸ் சபையில் நானும் 3 திருமணத்துக்கு அந்த சபைக்கு நான் போயிருக்கேன். தாம்பரம், கிழக்கு தாம்பரத்தில் ஒரு சபை சிஎஸ்சி சபை, அந்த பாஸ்டர் தான் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் அவர் சொல்கிறது என்னன்னா, என் ஒய்ஃப்கிட்ட நம்ம கல்யாணம் ஆகும்போது என்ன பிரசங்கத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். தெரிலங்கன்னு சொன்னாங்களாம். இதை 3 பிரசங்கத்துலேயும் அவர் 3 கல்யாணத்துக்கு போனால் 3 கல்யாணத்தையும் அதை சொல்கிறார். நான் சொன்னேன், அந்த இப்போ சபையில் ஒருத்தர், உங்கள் பாஸ்டருக்கு வேறு எதுவுமே சொல்ல, கல்யாணத்தில் தானே சொல்கிறாரு, எல்லாரும் தானே வராங்க. இல்லை, புதுசாக கல்யாணம், அது புதுசாக வெளியே வருவாங்க, அதனால் சொல்கிறாங்க. கேட்கறது இல்லை. ஆனால் அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். நீ ஒரே ஒரு காரியத்தை செய்வோம், வாழ்க்கையில கர்த்தர் நேர்த்தியாய் அதனதன் காலத்துல செய்வார். நீ அர்ஜுன்படாது. ஆனால் ஒரு என்ன செய்த கர்த்தர் உலகத்தை அவங்களோட உள்ளத்துல என்ன செய்தாரா வைத்திருக்க. அதனதன் காலத்தில் நேர்த்தியா செய்வாரு. ஆனா ஒரு காரியத்தை உள்ளத்துல வைக்கிறார். அது என்ன வைக்கிறாரு? உலகத்தை வைக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறதை மனுஷன் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வனது நிச்சயமா செய்வார். ஆனா ஒரு காரியத்தை உலகத்தை உள்ளத்துல வைக்கிறார். நீ கர்த்தரை பிடிக்கிறையா இல்ல உலகத்தை சார்ந்து கொள்கிறாயா என்று வேறு பிரிப்பதற்காக உலகத்தையும் உள்ளத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய தேவன். அவர் செய்யற கிரியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவரை போல ஞானம் உள்ளவர் வேகம் உள்ளவர் இல்லை. அதனால தான் நீ அவர் செய்கிற காரியம் உனக்கு தெரியாது. நீ எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்திருப்பாயானால் உன் வாழ்க்கையில அதினதின் காலத்துல கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்வார். புரியுதுங்களா? பிள்ளை காலேஜில் சேர்த்துட்டாங்க. அவனோட ஒவ்வொரு நாளும் யார் தான் இருக்கணும்? கர்த்தர் தான் இருக்கணும். அவன் காலேஜ் போயிட்டானா அவனுக்குள்ள என்ன வரும்? நிறைய ஃப்ரெண்டு வருவாங்க. வாடா பீச்சுக்கு போகலான்னுவாங்க, பார்க்கு போகலான்னுவாங்க, உலகத்தை என்ன செய்ய வாழணுண்டா அனுபவிக்கணுண்டான்னு வாங்க. ஒரு நாள் தண்ணி அடிக்க கூப்பிடுவாங்க, கொஞ்சம் கூப்பிடு, இல்லை நீ அடிக்கடி பரவாயில்ல பக்கத்தில் இருடா உனக்கு ஜூஸ் வாங்கி தரணுவான். இப்போ இவன் என்ன செய்வான், போய் இருப்பான். சோத்திர ஆண்டவரே என்னை காப்பாது. நீ ஏன் போகிறேன்னு சொல்கிறேன், போகாத.
உன் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்க கர்த்தர் உதவி செய்வா. அது உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலையை தருவா. நல்ல வேலையை தந்தானே தம்பி சொன்ன மாதிரி உனக்கு எதிர்காலத்தை மனைவியை கர்த்தர் உண்டாக்கி தருவா. அதின் காலத்தில் நேர்த்தியா செய்வா. ஆனா உனக்குள்ள என்ன செய்தாரு, ஒரு காரியத்தை வைக்கிற, உலகத்தை வைக்கிறாரு உன் உள்ளத்துல. நீ கர்த்தரை பயந்து நடப்பாயோ அல்லது உலகத்தை நம்பி வாழ்வாயோ என்பதற்கு ரெண்டையும் கர்த்தர் வாழ்க்கையில நீ உலகத்தை நம்பிட்டாய்னா உன் வாழ்க்கையில் அதனதின் காலத்தில் செய்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டா. அடுத்த வசனம் வாசிங்கப்பா. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ மகிழ்ச்சியாயிரு. உயிரோடு இருக்கிற நன்மை செய். இது வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு என்ன செய்யல, கர்த்தர் அந்த உலகத்துல வைக்கவில்லை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இரு. கஞ்சி இருக்கா அம்மா, இதுதானே இருக்குதுன்னு பொங்கி வச்சிருக்கா, மாமா பரவாயில்ல சாப்பிடு. ஒரு நாள் இருக்கக்குள்ள பிரியாணி செய்கிறாங்களா, சாப்பிடு, சந்தோஷமா இரு. குடும்பத்தை மனைவி பிள்ளைகளோடு முதல்ல மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் வெளியே மகிழ்ச்சியா இருக்கலாம். நிறைய பேத்துக்கு உள்ள போனாலே கீரியும் பாம்புமா தான் என்ன செய்யுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? கணவன் மனைவியை புரிஞ்சு கொள்ள முடியல, மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியல, பிள்ளைகள் தாய் தகப்பனை இவங்க குடும்பமா தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளாதபடி வாழ்கிறபடினால்தான் குடும்பத்தில் துன்பங்களும் கஷ்டங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும் அது என்று அறிந்திருக்க, அதனோட ஒன்றையும் நீ கூட்டாத, ஒன்றை என்ன செய்யாத குறைக்காதேன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். இன்னைக்கு உலகத்தை மாத்திரம் உங்க மத்தியில வைக்கிறேங்க. உலகம்னா என்ன, அதை ஏன் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு நம்மள்ட்ட இப்படி விளையாட்டு காட்டுறாரு? உலகம் சொல்லுவா என்ன செய்யணும், திருவிளையாடல். ஆண்டு தான் திருவிளையாடல் பண்ணுகிறவரே, புரியுதுங்களா? அவர் தான் உன் வாழ்க்கையில ரெண்டை வச்சுட்டு எதை எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ நன்மையை தெரிந்து கொள்ளலாம், நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வசனத்தை எல்லாமே அவ்வளோ அழகாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு தான் அது தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோணத்தில் கடகடன்னு வாசித்து போயிடுவீங்க, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு ஊழியக்காரர் போதிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தெரியும். இதே வசனத்தை 100 நாளைக்கு எடுத்தேன்னா வேற மாதிரி தான் எடுப்பேன். ஆவியானவர் அப்படிதான் கொண்டு போவார், புரியுதுங்களா? இப்போ உலகத்தை உள்ளத்தில் வைத்தார். இது 3 காரியத்தை நான் உங்களுக்கு அடுத்த வாரமோ இல்லை அடுத்த வார்த்தையில சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னென்ன காரியத்தை நான் சொல்லுவேன் தெரியுங்களா? உலகத்தை உள்ளத்துல வைத்தார். அடுத்தது நடத்தையை கர்த்தர் விசாரிப்பார், சகல எண்ணங்களையும் கர்த்தர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி இந்த காரியங்களை நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லி தரேன். உலகத்தை உள்ளத்தில் வைத்தாராம். ஏன் உலகம் என்பது என்னங்க? அல்லேலூயா. இயேசுகிட்ட வந்து பிசாசு சொல்லுகிறான். வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. உயர்ந்த மலையில கொண்டு போய் என்ன செய்யறாரா, அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து அவைகளின் மகிமையை என்ன செய்யறான் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமா என்னை விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் என்ன செய்வேன் உனக்கு தருவேன். வானத்தை உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர் தான். பூமியை உண்டாக்கினவர் யார்? அவர் தான். வானங்களை உண்டாக்கினவர் யார்? நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு வானம் இல்லை, 7 வானங்கள் இருக்குது. அதை உண்டாக்கினவர் யார்? அவர் தான். கடலை உண்டாக்கினவர் யார்? அவர் தான். மேலே இருக்க தண்ணீர் இருக்கு, மேலே இருக்க தண்ணீரும் கீழே இருக்க தண்ணீருக்கும் சம்பந்தம் இல்லாத பிரித்து வைத்தவர் அவர் தான். எல்லாவற்றையும் படைத்தவர் தான். ஆனா உலகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப அவன் ஆண்டவராகிய இயேசு படைத்தவரே இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு என்ன செய்து, ஒரு சோதனையாக ஒரு பரீட்சை பார்க்கும்படியா பிசாசு எண்ணி அவன் சொல்லுகிறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களை காட்டி என்னை பணிந்து கொண்ட எல்லாம் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு என்ன செய்ற, சாஷ்டாங்க விழுந்து என்னை பணிந்து கொண்ட உமக்கு தருவேன். அப்பொழுது இயேசு சொல்றாரு, அப்பளை இப்போ சாத்தானே. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை உள்ளத்துல கர்த்தர் வச்சிருக்காரு. என்ன செய்து, அது உலகத்துக்குள்ள இருக்கிற இச்சைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் அல்லது தீவிரமாய் பணக்காரனாகிற எல்லா காரியங்களும் உன் வாழ்க்கை இருக்கு. நீ செய்யடா, உன் வாழ்க்கையில முன்னுக்கு வா, அப்புறம் வேணா மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை,
உன் வாழ்க்கையில உனக்கு கொடுத்த இடத்துல, உன் கொடுத்த சம்பாத்தியத்துல, உன் ஊழியத்துல எல்லாவற்றிலும் உண்மையா இருப்பாயானால் நீ உலகத்தை என்ன செய்ற, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இயேசு ஜெயித்தது போல நீயும் ஜெயிக்க முடியும். உன்னை சொல்லியாக வேண்டும். ஒருத்த அருமையான பிள்ளைகள் இருக்காங்க, வாலி பிள்ளைகள். ஒரு பொண்ணு உனக்கு என்ன செய்யுது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சொல்லுது. உடனே ஐயோ அந்த பொண்ணே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு, அப்புறம் எப்படிங்க அதை விட முடியும்? சரி நானும் வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லி பண்ணுறேன். டேய் உன்னை சோதிக்கும்படி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு கர்த்தர், அந்த பையனை அனுப்பி வைக்கிறாரு. உன் வாழ்க்கையில என்ன செய்யணுன்றத தேவனுக்கு தெரியும். புரியுதா? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வன். ஆனா நீ வழி கோண, நீ செய்கிற காரியம் தவறு என்பது உனக்கு தெரியும். துணிகரமாய் நீ செய்கிற. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல மனசு இல்லை. ஒரு தம்பிக்கு கிறிஸ்துவ பொண்ணை பார்த்தாங்க, கிறிஸ்துவ பொண்ணு சரியா செட் ஆகலை. பார்த்தாங்க, அம்மாவும் நல்லா ஜபிக்கிறவங்க தான், ஆனால் அவங்க என்ன செய்யிட்டாங்க, பொண்ணே செட் ஆகலை, பரவாயில்ல இந்துக்கு போயிடலாம். போ, கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? தேவனுடைய வழியை விட்டு தேவனை விட்டு பின்வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உலகத்தை உன் பக்கத்திலே உள்ளத்துல வச்சுட்டாருங்க, பக்கத்துல கூட வைக்கல, உன் உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு உலகமோ. நீ தான் பாஸ் பண்ணணும். நீ ஃபெயில் ஆயிட்ட வேலைக்கு ஆகாது. நீ 5 முறை எழுதினாலும் எழுதி எழுதி பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் 10th தான் எழுதுவாங்க. அவள் ஃப்ரெண்டு எப்படியோ இவ ஜோம் பண்ணி அவள் 10th பாஸ் பண்ணிட்டா. இதுதான் அல்லேலூயா. வாசிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. உலக கவலை இன்னைக்கு என்ன செய்து ஒரு மனிதனை என்ன செய்யக்கூடாது, கவிழ்த்து போட்டு விடக்கூடாது. இங்களோட மார்க்கப்பாங்க மரித்தோர் என்ன செய்யட்டும், அடக்கம். நீ என்னை பின்பற்றி வாப்பா, வேற ஒன்றும் செய்யாத. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, உலக கவலை என்ன செய்யுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், நீதி, தேவனோடு வைத்திருக்க ஐக்கியத்தை முள்ளுகள் என்ன செய்யுமா, நெருக்கி போட்டுவிடும். விதைக்கனோடு விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லு, முள்ளுகளுக்குள் விதைக்கப்படுகிற அந்த விதை வளரும். ஆனா உலகம் அதை என்ன செய்தான், நெருக்குதுதான். என்ன செய்யுது, வசதி வேணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், இதை போல இதை வாங்கணும். சிலருக்கெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா வயிறு எரியும். வீட்டில் போய் சண்டை போட்டு ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க. அவங்க வீட்டில் சோபா வாங்கட்டுமே. உன்னுடைய வருமானத்துக்கு தக்கதாக நீ வாழ கற்றுக்கொள். கடன் படாதே, கடன் வாங்காத. கடன் வாங்கினா கடன் கட்ட முடியாது. உன் வருமானத்துக்கு தக்கதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருளை வாங்கிப்பார். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை கடன் ஒன்று வாங்கினா அதை எப்படி முதல்ல அடைக்கிறோம். சோறு கூட நான் சாப்பிட மாட்டேன். அதை எப்படி வாங்கினதை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா ஆண்டோடைய வருகை வந்ததுன்னா நீ போக மாட்டேன். புரியுதுங்களா? கடன் உலக கவலைகள். எப்போ கடன் வாங்கினாச்சு நீ அப்படியே அழகாக முடித்திக்கணும், நீ வாழணும், சாப்பிடணும். தின்னாத, கத்தி வச்சிருவாரு தொண்டையில். கடன் வாங்கி கறி மீன் வாங்கி தின்னாத, வாங்காத. உனக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன வச்சிருக்கா? உன் சம்பாத்தியம் எவ்வளவு? 1000 ரூபாய் தான் வருது. 10,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்த பழகு. உலக கவலைகள் அவர் மனுஷனை நெருக்கி போட்டு விடுமா. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எப்படியாவது நான் ஐஸ்வர்யமாக வேண்டும், இது வசனத்தை கேட்கும். அதனால வாழ முடியாது. ஆண்டவர் நீ கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். அது காலத்தில் நேர்த்தியா செய்வாரு. ஆனா உலகத்தை உள்ளத்துல வச்சிருக்காரு. நீ தான் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தான் புரிந்து கொண்டு இது சரியா தவறா என்று சொல்லி வாழ ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகம் என்ன செய்யணும் சொல்லி உங்கள்கிட்ட ஒரு சில காரியத்தை சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோப்பு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பாருங்க, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவங்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத ஒரு பக்தியா இருக்கிறது. விதவை, கைவிடப்பட்டவள் என்று சொல்லி அநேகர் வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்ய வருவார்கள். ஜாக்கிரதையாயிரு, உதவி செய்ய வருவாங்க. ஆனா உலகம் அவங்கள்ட்ட இருக்கும். உன்னோட அன்பா பேசுவாங்க, உன்னை ரொம்ப விசாரிப்பாங்க. உங்க வீட்டில் யாரும் விசாரிக்காத அளவுக்கு அவ்வளோ விசாரிப்பாங்க, உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு போயிடுவாங்க. ஆண்டு சொல்றாரு, தெய்வ பிள்ளைகளே, நீங்க விதவைகள் படுகிற உபத்திரவத்துல அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா உலகத்தால் என்ன செய்யக்கூடாது, கரைபடாதபடி தன்னை என்ன செய்ய வேண்டுமா, அவங்க இன்பமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வாங்க, பொம்பளைங்களாம் சீக்கிரம் விழுந்துடுவாளுங்க. பொம்பளைங்களாம் என்ன செய்வாங்க, மற்றவங்க பேச்சில் ஆண்கள் பேசும் பொழுது அப்படியே விழுந்த. உனக்கு ஆண்கள் ஃப்ரெண்டே வச்சாத, உனக்கு என்ன தேவை, பெண்கள் ஃப்ரெண்டு வை. உன் வாழ்க்கையில் விழ மாட்டேன். உன் சூழ்நிலை அப்படி இருக்கு, விழாத. கரைபடாத கண்ணை காத்துக்கொள்ளும். உலகம் என்ன செய்யும், ஒரு மனுஷனை கரைப்படுத்தி விடும் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய். உலகம் உன்னை கரைப்படுத்திவிடும். உலக சிநேகம் தேவனுக்கு உனக்கும் பகையை உண்டாக்கிவிடும். புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தை சிநேகித்து ஓடும் பொழுது உலக சிநேகம் நம்ம என்ன செய்யுமா, தேவனைக்கு விரோதமான பகையை செய்கிறவளா உன்னை பகைத்து விடும், விரித்து விடும். உலக சிநேகம் என்ன செய்யுது, தேவனுக்கு பகைஞராய் உன்னை மாற்றிவிடும். நீ உலகத்தை சிநேகித்து நீ ஓடுவாயானால் நீ தேவனுக்கு பகைஞர். என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன், ஏன் இப்படிதான் செய்வேன். அவங்கள பார்த்து ஆண்டு சொல்வாரு, எனக்கு தெரியும். நீ யார் சொல்ல, நீ யாரு சொல்ல. ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னா இவனுங்க பண்ற பாடு இல்லை, பொட்ட பிள்ளைங்க பண்றது. 15 வயசு ஆயிடுச்சுன்னா இவங்களா சுயமா யோசிக்க முடியுமா, நடக்க முடியுமா? கையகால் ஆண்டு உடைச்சிட போறாரு. மேசேஜ் வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் அப்படியே தேறின பிள்ளைகளா, எதுல கீழ்ப்படியாமல் தேர்னு இல்லை, வசனத்தை தேர்ன பிள்ளைங்களா இருங்க. நீங்களாம் வர நாட்களில் இந்த பாஸ்டர்மா சபையில் நான் இருந்தேன், இன்னைக்கு கத்திரனை இப்படி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கா, வசனத்தினால என்னங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்க சொல்லணுங்க. சும்மா ஒன்று வசனத்தை போதிக்கவில்லை உங்கள்கிட்ட. உலக விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்தை சிநேகிக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் போய்விடுவான். பாருங்க, ஒன்று அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் தான் உலகத்தை உள்ளத்தில் வச்சிருக்கா. சரியாய் நடந்து கொள்ளுங்கள். உலகத்தை சிநேகித்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து ஹல்லேலூயா நீ போவாயானால் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிடும். நீ தேவனுக்கு முன்பாக பையன் உன்னுடைய வாழ்க்கையே ஒரு தனிப்பட்ட விரும்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்துக்குரியவைகளை தான் பேசுவாங்க. உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு உரியவன் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி ஜாலியா இருக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அதாவது பைபிள் என்ன செய்யுது, மனம் அடிந்தவனுக்கு மது கொடுக்கணுமா. அப்படி இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு சொல்லுங்க, இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு, திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கு ஒயின்னு சொல்லியிருக்கு. அதனால இவங்க குடிப்பாங்களாம். அது போதையே இல்லைங்க, இதை வாங்கி நான் குடிக்கிறேன்னு ஒரு சிலர் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் ஒரு ஊழியக்கார குடித்தான். வேற யாரும் இல்லை, எங்கள் அக்கா பொண்ணுடைய புருஷன். அவன் ஒரு ஊழியக்காரருடைய பையன், மூத்த பையன். அவன் தான் ஊழியத்தை செய்யணும். ஆரம்பத்தில் போதை இல்லாத ஒரு காரியத்தை வாங்கி குடித்தான். இன்னைக்கு சாராய கடையே என்ன செய்யுது, அவனுக்கு குடியும் கொடுத்தனமா ஆயிடுச்சு. பாருங்க, இது என்ன செய்யுது, ஒரு ஆளை கெடுத்துருங்க, குட்டிச்சோர் ஆக்கிடுங்க.
உலகத்துக்குரியவைகளையே அவங்க பேசுவாங்க. உலகம் அவங்களுக்கு என்ன செய்யுமா? செவி கொடுக்க. இன்னைக்கு உலகத்துக்குரிய காரியங்கள் வேண்டாம். உலகம் உங்களை வெளிப்படுத்தல் 12:9 உலகத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகம் உங்களை மோசமாக்கிடும் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரே ஒரு அந்த மாத்திரம் வாசித்து இந்த வேலையில் முடிக்கலாம். 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அது மாத்திரம் படிப்போம். ஆவிக்கேற்ற மாளிகையாகவோ இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் இல்லப்பா 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி கர்த்தர் என்ன செய்கிறாரு? பூர்வ உலகத்தை கர்த்தர் தப்பவே விடல. நீதியை பிரசங்கித்த நோவாவும் அவருடைய குடும்பம் 8 பேரும் மாத்திரம் பேழைக்குள் கர்த்தர் தப்ப வைத்தார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவபக்தியாய் தேவனை தேடாதபடி பரிசுத்த ஓய்வு நாள்ல வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க எல்லா அவபக்தியானவர்கள் மேலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜல பிரளயத்தை வர பண்ணுவான். நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணுவாயனா உனக்கு நிறைய நஷ்டங்கள் வருவதை நீ பாருங்க. அதை பாருங்க. நான் சொல்லி இல்லை, உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு முழுமை அடையாத மாதிரி இருக்கும், எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் தெரியும். நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் தான் நான் என்ன செய்யலை, ஆராதனைக்கு போகாத நாட்கள் உண்டு. மற்ற எல்லா வாரங்களும் போயிருக்கேன். புரியுதுங்களா? போகலன்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்த மாதிரி இருக்கும். அவங்க தான் தப்புனாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படித்து முடிச்சிடலாம். 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதிப்பு ஒரு டைம் நீ கர்த்தருடைய வார்த்தையை நல்வார்த்தையை கேட்டு உலகத்தில் என்ன செய்த பலன்களை ருசி பார்த்த உலகம் ஏது, தேவன் யாரு, தேவனுடைய வார்த்தை என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியும். நீ செய்யறது தவறு என்று தெரியும். ஆனால் வேதம் என்ன செய்து, மறுதளித்தவர்கள், தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகள், விக்கிரத்தை நாடி போகிறது, விக்கிரத்தை கொடுக்கிற அந்த என்ன செய்த பிரசாதத்தை வாங்கி தின்கிறவர்கள், கூழ் குடிக்கிறவர்கள், தட்டு வாங்கிட்டு சோறு தின்றவர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான், பாண்டிச்சேரியில். அந்த அம்மாவில் சமைக்க முடியல. உடனே என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க. டெய்லி போவாங்க, அவங்களும் அவங்க பையனும் போய் டெய்லி அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாங்க. சமைக்க முடியலையா? பிச்சை எடுத்து சாப்பிடு, அது கௌரவம். அல்லேலூயா. மறுதளித்து தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். உலகத்தை உன் உள்ளத்துல தான் வச்சிருக்காரு. உலகத்துக்குள்ள தான் நீ இருக்கணும். கடலுக்குள்ள மீனை வச்சிருக்காரு. அந்த மீனுக்குள்ள என்ன செய்யாது, உப்பு ஒரு காலும் ஏறாது. அது என்னைக்கு சாவுதோ அன்னைக்கு அது உப்பு என்ன செய்யும், உடலுக்கு வரலாம். உடனே உலகத்துக்குள்ள தான் வச்சிருக்காரு. ஆனா உலகம் உன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. உலகம் உன்னை என்ன செய்ய, தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்திரு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டவரே